இந்தியா மட்டுமன்றி உலகின் மிகப்பெரிய அரசு நிறுவனமாகவும் இந்திய ரயில்வே துறை திகழ்கின்றது. மக்கள் வளம் அதிகமுள்ள நாடு என்பதனால் ட்ரெயின் டிக்கெட்டுகளுக்கு எப்போதுமே டிமாண்ட் அதிகம் உள்ளது. புறநகர், மெட்ரோ, மோனோ, எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் என ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ட்ரெயின்கள் இந்தியா முழுவதும் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்திய அரசுக்கு அதிக வருமானம் ஈட்டித்தரும் ட்ரெயின் குறித்த தரவுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றது. அந்த வகையில் இந்திய அரசின் கற்பக தருவாக ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இயங்குகிறது. டெல்லியின் ஹஸ்ரத் நிஜாமுதீன் நிலையத்திலிருந்து KSR பெங்களூரு சிட்டி ஜங்ஷன் வரை இந்த ட்ரெயின் இயக்கப்படுகின்றது. 2022 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 5,09,510 பயணிகள் இதில் பயணம் செய்துள்ளனர். இதன் மூலம் ரயில்வேக்கு 176 கோடியே 6,66,339 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இதற்கு அடுத்த இடத்தில் இரண்டாவது அதிக வருமானம் ஈட்டும் ட்ரெயினாக சிலாய்தா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் உள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவையும் தேசிய தலைநகரான புதுடெல்லியையும் இணைக்கும் இந்த ட்ரெயினில் 2022 முதல் 2023 ஆண்டில் மொத்தம் 5,09,164 பேர் பயணித்திருக்கின்றனர். இதன் மூலம் ரயில்வேக்கு 128 கோடியே 81,69,274 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. இதற்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் டெல்லி, அசாம் இடையே இயக்கப்படும் திரிபுகர் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இருக்கின்றது. 2022 முதல் 2023 ஆண்டில் 4,86,794 பேர் இந்த ட்ரெயினில் பயணித்திருக்கின்றனர். இந்த ட்ரெயின் மூலம் 126 கோடியே 29,09,697 ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளது. இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் மும்பை தேஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் உள்ளது. 2022 முதல் 2023 ஆண்டில் 4,85,794 பயணிகள் இந்த எக்ஸ்பிரஸில் பயணித்திருக்கின்றனர். இதன் மூலம் ரயில்வேக்கு 122 கோடி ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்கின்றது. இந்தியாவின் ரயில் கட்டமைப்பை வந்தே பாரத் ட்ரெயின்கள் வலுப்படுத்தியிருக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ராஜ்தானி, சதாப்தி போன்ற எக்ஸ்பிரஸ்களே இந்திய ரயில்வே துறையின் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.